இங்கதான் ஒயர் ஏதோ ஆயிருக்கோ. ஏய் என்னடா பண்ற? தீப் ஒயர் இங்கதான் அறந்திருக்கு. டேப் போட்டா எல்லாம் சரியாயிடும். நீ என்ன பெரிய எலக்ட்ரிஷியன் நினைப்பா? ஏதோ 20-30 ரூபா மிச்சம் பண்றதுக்கு 1000 1500 செலவு வச்சிருவ போல. இரு நானே எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறேன். சரி ஓகே. அண்ணா அவ்வளவுதான் சரியாயிடுச்சா? சரி பண்ணிட்டமா. எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபா ஆச்சுமா. என்னங்க இங்க பாருங்க, ஒருத்தன் போட்டோ கேட்டு தொந்தரவு பண்றான். அனுப்பிச்சு விடுறி. டேய் நீலாம் ஒரு புருஷனா? ஒருத்தன் போட்டோ கேக்குறான்னு சொல்ற, நீ அனுப்பிச்சு விடுங்கற அறிவு இருக்கா இல்லையா? போட்டோ அனுப்பிச்சு விடுறி, அவனே பாத்துட்டு செத்துடுவான். சாம்பார் ஆப்பு எனக்கு. அபி லஞ்சுக்கு கீமா குழம்பு பண்ணட்டா? வேணாண்டா. போட்டி இந்த வெயில்ல நீ கஷ்டப்பட்டு எதுக்கு சமைக்கிற? நேத்து பிரியாணி மீந்தது இல்ல, அது கூட போதும். பரவாயில்ல சமைக்கிறேன்டா. எனக்கு அதே போதும், ஓகேவா? சரியா? அபி நேத்து ஹோட்டல் பிரியாணி ஓகேவா? இப்ப கூட சொல்லு, நான் போய் சமைக்கிறேன். குடுமா. எனக்கு இந்த வெயில்ல சமைக்காம எப்படியோ தப்பிச்சிட்டேன். தேங்க் காட். எப்படியோ இன்னைக்கு அவ சமையல் சாப்பிடாம எஸ்கேப் ஆயிட்டான். தேங்க் காட். என்னதான் பண்றதுனே தெரியல. எங்க பார்த்தாலும் பள்ளமேடு. எதுக்குதான் பள்ளத்தை தோன்றாங்க, எதுக்குதான் பள்ளத்தை மூடுறாங்கன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் கீழே உளுந்து 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 வாரிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி டைம் ஆகுது, சீக்கிரம் வா. இங்க பாரு, பார்த்து பொறுமையா போ. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமா போவாது. எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. ரோடு வேற சரியில்லை. ஆமாண்டி, நேத்து கூட வந்து பார்த்தனாக்கா ஒரு ஃபிளைட் ஒன்று ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல இறந்துட்டாங்கடி. ஏன் கடவுளுக்கு மனசாச்சே இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் அந்த கம்பெனிக்காரனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்குறான். 1 கோடியா? 1 கோடியா? 1 கோடியா? ஆமாண்டி. ஜான்சன், பேசாம நீ வண்டியை வித்துட்டு தினமும் ஃபிளைட்ல போனா என்ன வேலைக்கு? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏங்க என் கைய கொஞ்சம் போட்டோ எடுங்க. ஏண்டி? கல்யாணத்துக்கு முன்னாடி கைரேக ஜோசியம் பாக்குறவரு என் கைய பார்த்துட்டு, ஆத்தா உன் கையில நீ புளி கரைச்சா கூட அமிர்தமா இருக்கும்னு சொன்னாருங்க. வர வர நான் சமைக்கிறது என் வாய்க்கே விளங்குது இல்லைங்க. அதான் ஒரு போட்டோ எடுங்களே. இப்ப கைய போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்ப போற? அவருக்கே அனுப்புறேன். ஆன்லைன்லயே நிறைய பேர் கைரேக ஜோசியம் பாக்குறாங்க. அவங்களுக்கு அனுப்பி இதே பதில இவங்களும் சொல்றாங்கன்னு பாப்போம். ஏற்கனவே ஜோசியம் பார்த்தவர்கிட்ட பீச்சாங்காய கட்டினியா சோத்தாங்காய கட்டினியா? பீச்சாங்கையே. புளிய சோத்தாங்காயில கரைச்சியா பீச்சாங்காயில கரைச்சியா? சோத்தாங்கையே. அப்புறம் எப்படி குழம்பு நல்லா இருக்கும்? அட ஆமாங்க, ஒருவேளை பீச்சாங்கையில புளிய காய்ச்சிருந்தா அமிர்தமா இருந்திருக்கும் போல. நான் ஜோசியக்கார தப்பா நினைச்சேங்க. அதுல போய் நானேதான் மாட்டிக்கிட்டேன். ஏ ஜான்சன், இந்த நேரத்துக்கு எங்க கிளம்பிட்ட? புது படம் வந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் நாங்களும் வரோம், எங்களையும் கூட கூட்டிட்டு போ. எதுக்கிட்டே காசு வேஸ்ட் பண்ணணும்? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் கதை சொல்றேன், சரியா? சரி, நான் நைட் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். டிஃபன் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தா. எதுக்கு வேஸ்டா காசு செலவு பண்ணோம்? நாங்க மட்டும் செஞ்சு சாப்பிட்டு நைட் நீ வா, டேஸ்ட் எப்படி இருந்து நாங்க சொல்றோம். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? வீராசாப்பு பெண்ணே இங்க நீராட எம்மடி நீராட சொல்லு நீராட பெண்ணே நீராட வெளில போயிடு. குக்கரோட நீ தான் அதிக டென்ஷன் பண்ற. வெள்ளிக்கிழமை ஹெல்மெட் போட்டிருக்கிற. சரி வண்டியோட பேப்பர்ஸ்லாம் எடு. நம் லைசன்ஸ், ஆர்சி புக், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், கேஸ் புக்கு, இன்சூரன்ஸு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, வீட்டு பத்திரம், என் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த எல்லாத்தையும் உள்ள வை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மேம் கம்பெனி இது மேம், ஒரிஜினல் மேம் இது. சரி தெரியுது, வண்டி ஆஃப் பண்ணு. செக் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு.
பனியன் ஏன்டா போல ஓரங்கட்டு ஓரங்கட்டு பனியன் கூட பைக் ஓட்டு சாம்பார் ஆப்பு எனக்கு. அண்ணா என்னடா நான் 2 மாசமா சம்பளமே கொடுக்க இழுத்தடிச்சுக்கிறேண்ணா. எங்க அம்மா வேற தொடப்பெடுத்து முடுக்குது. டேய் கம்முன்னு போடா, நானே தலைவலின்னு உக்காந்துக்கிறேன். டேய் என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணா கம்முன்னு உக்கார, நான் ஏதோ ஒன்று யோசிக்கிறப்போ. A few moments later. ஏடா இல்ல பூ ஒரு 500 கிலோ ஆர்டர் கொடுத்திருந்தோம், டெம்பரேச்சர் ரேட்டிங் பார்த்துக்க. பூங்கடா ஒண்ணுங்கடா போய் பக்கத்துல வாங்கடா. அவரே ஃபுல் டிப்ரெஷன் படுத்துனுங்கிற தலைவலி வந்துட்டுக்கிறீங்க நீங்க வேற. முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கோ. சின்ன கிண்ணமா பெரிய கிண்ணமா அத்தை? ஏதோ ஒரு கிண்ணத்தை எடுத்து மாவை போட்டு சரிங்க அத்தை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ. தேவையான அளவு உப்பு எப்படி அத்தை கண்டுபிடிக்கிறது? உனக்கு நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன். அத்தை அத்தை சரிங்க அத்தை சரிங்க அத்தை. தண்ணிய ஊத்தி பிசையணும். அத்தை அத்தை நான் ஊத்துறேன் அத்தை. வெரி குட், ஊத்து. நெக்ஸ்ட் என்ன அத்தை பண்ணணும்? ஏய் நான்சன், உனக்கு ஒரு அளவும் தெரியாதா? உங்க அம்மா என்னதான் சொல்லி கொடுத்தாங்கல்ல? சொல்லி கொடுத்தாங்க அத்தை. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனா மாமியாரும் மாமனாரும் வீட்டுக்காரு ஏதாவது கோவப்பட்டு திட்டினாலும் நீ அடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அத்தை. நெக்ஸ்ட் என்ன அத்தை பண்ணணும்? இன்னைக்கு நானே பண்ணிக்கிறேன், உனக்கு நாளைக்கு சொல்லி தரேன். நான் போயிட்டு டிவி பாக்கட்டா அத்தை? போ போ போ. சரிங்க அத்தை. என்ன மாப்பிள கல்யாண கடை வந்துருச்சோலே, இன்னைக்கு நைட்டு ஒரே ஜாலி தானா? ஏய் அப்படிலாம் இல்லடா, 2 பேரும் கதை பேசிட்டு தூங்கிடுவோம் சீக்கிரம். எத்தனை பேரை பாத்துருப்போம் இந்த மாதிரி, சும்மா நடிக்காதடா, அதான் இங்கேயே வலிக்குது. பேச்சுலர் பார்ட்டிக்கு பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, கடைசியில மறந்துட்டியாடா? கல்யாண விஷயத்துல மறந்துட்டேன்டா. ஒண்ணும் இல்ல, மொய் போன வரும், அதுல ஒரு 30,000 எடுத்துறேன். நல்லா பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு வாரம் நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரீங்களா? சரி மாப்பிள. ஏய் மாப்பிள இதை சரி பண்ணுங்க, பட்டன் போடு. ஏய் மாப்பிளைய கூட்டிட்டு வச்சுடா, வா வாடா. என் கண்ணே பட்டும் போல, சூப்பரா இருக்கு. The next day. பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிருச்சுடா. மாப்பிள இப்பதான் மாப்பிள விஷயம் கேள்விப்பட்டேன், கேட்கவே கஷ்டமா இருக்கு மாப்பிள. உன் கஷ்டம் எனக்கு புரியுது மாப்பிள, ஆனா அந்த கஷ்டத்துல எங்களை கொடுக்க வேண்டிய அந்த டூர் காசு 30,000 ரூபாய் கொடுக்க மறந்துடாத. சாம்பார் ஆப்பு எனக்கு.